போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். மைண்ட் கிராஃப்ட்டு அது சரி. இப்போ எதுக்கு நீ டைமண்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுற? வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நான் வந்து டைமண்டை கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். அடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் தான் அதை பார்த்தேன், அது சைடில் இது ரெக்கார்டே ஆகலன்னு இப்போ தான் கைஸ் கண்டுபிடிச்சேன். இது பார்க்கும் போது உள்ளே உள்குத்து இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை கைஸ், நான் உண்மையே தான் சொல்கிறேன். ஏன்னா நான் நேர்மையாக இருப்பேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் இப்போ போயிடுச்சே கைஸ், ஸோ சேட். சரி ஓகே, 2 தான் கைஸ் இருக்கு. சைடில் தாங்க இருக்கான்னு பார்க்கலாம் கைஸ். 2 தான் கைஸ் இருக்குது. ஒரு 4-5 கூட கொடுக்க மாட்டேறாங்களா கைஸ்? என்ன கைஸ் நீங்கள் நானடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் கைஸ் லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணாதனால தான் கைஸ் நடக்குது. இங்கே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனு இதெல்லாம் போய் தட்டினீங்கன்னா தான் நடக்கும். அதுக்கோசரமாக நீங்கள் பண்ணியே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ நான் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணதுனால உனக்கு என்னடா கிடைக்கும்? உனக்கு தாண்டா கிடைக்கும். எனக்கு என்னடா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தரமான கேமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும். நான் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சு பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா விளாட்ற எனக்கே சுத்தமாக தெரில. அங்கே ஒரு டைமண்ட் இருக்குது, மொத்தம் 2 டைமண்ட் இருக்குங்க. சூப்பரு, கரெக்டாக கீழே இருக்குது காய்ஸ். சூப்பர் காய்ஸ். நீங்கள் மைண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஸ்ட்ரைட்டாக நின்று பண்ணாதீங்க, ஏன்னா லாவாக்குள்ளே அவ்வளோ நிறையா வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சைடாக நின்று பண்ணுங்கள். 2வது பிளாக்ல நின்றுட்டு 1வது பிளாக்கை மைண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, மைண்ட் பண்ணிட்டேன். ஓகே, வேறு எதுவும் இல்லை. இங்கே லாவா இருக்குது, அதை முண்டலாமா? அயன் இருக்குது, ஆனால் அது வேறு ராயனாக இருக்குது. அது சரி, நீ எதுக்கு இதெல்லாம் முண்டுட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெதருக்கு போகணும்ல கைஸ். நெதருக்கு போகணுன்னு என்ன தேவை? ஒப்சிடியன் தேவை. அந்த ஒப்சிடியன் வேணால் லாவாவும் தண்ணியும் ஒட்ட கலக்கணும். ஃபஸ்ட்டு லாவா ஊற்றிட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா ஒப்சிடியன் வந்துடும். சரி, இப்போ எதுக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எண்டுக்கு போய் ட்ராகன் மண்டையிலே ஒரு 2 கொட்டிட்டு அட்வான்ஸ்மெண்ட்டை வாங்கிட்டு அங்கே இந்த ஷல்கர் பாக்ஸு எலக்ட்ராலாம் எடுக்க வேணாம். அதுக்கு தான் கைஸ். நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கைஸ் இதெல்லாம் முடியும். நீங்கள் மறக்காமல் அது பண்ணிடுங்க. அப்போ தான் இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, இங்கே எதுவும் எந்த டைமண்டும் இல்லை கைஸ். டைமண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தேன். ஓகே, நேரத்துக்கு அது உருகி இருக்குன்னு நினைக்கிறேன். போகலாமா? உள்ளே ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுவோமா? சரி வாங்க போய் பார்க்கலாம். அங்கே போய் இன்னமும் வேகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேக அது என்ன பருப்பாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேக சொல்லலை, அது பேர் என்ன? ஐயோ எனக்கு என்னன்னு தெரில கைஸ், வாயெல்லாம் ரொம்ப குளருது. 5 அயன் இருக்குது, 5வது அயன் உருகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம பக்கெட்டு பண்ணி அதை முண்டுருவோம். பக்கெட்டு ஓகே, நான் பேரை சொல்லலாம் பண்ணலாம் கைஸ். டைமண்ட்லாம் எனக்கு அதிகமாக வேணாம், ஒரு 10 ஒரு 11 அவ்வளோ இருந்தால் மட்டும் போதும். எதுக்குடா அவ்வளோ கம்மியாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பேரை சொல்லலாம் இல்லை. ஒரு டைமண்ட் பிக்காட்ஸு, அப்புறம் ஒரு ஆக்ஸு, மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 3 2 5 போயிடுமா? மிச்சம் 5 இருக்கும். அதை வச்சு இது மண்டைக்கோ இல்லை காலுக்கோ பண்ணிவிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டே இருப்பேன். ஏன்னா அது பேராசப்பட்டோன்னா 1 கூட கிடைக்காது. சரி 4 இருக்குது, நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணிப்போம். இன்றைக்கி என்னன்னு தெரில கைஸ், வாய் ரொம்ப 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 குளருதே. ஓகே, ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ். நீங்கள் பிரைட்னஸ் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது என்ன இது பேர் தான் கைஸ், பாசி. இது பேரே எனக்கு சுத்தமாக தெரில. அங்கே வுட் இருக்குன்னா இப்போ மைண்ட் ஷாஃப்ட் இருக்கும் தானே? ஆமாம், இல்லை மைண்ட் ஷாஃப்டில் தான் நம்ம டைமண்டே கலெக்ட் பண்ணோம். மைண்ட் ஷாஃப்ட்டு இருக்குல்ல, அது மேலே போய் அங்கே டைமண்ட் இருக்கும்ல. அப்போ ஓகே, எதுக்கிட்ட ஆக்ஸ் இருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சத்தம் வரும் அடிக்கடி. திடீர்னு மண்டை மேலேருந்து அடிப்பான், கீழேருந்து அடிப்பான், சைட்லேருந்து அடிப்பான், ஏன் பின்னாடிருந்து அடிப்பான், ஏன் முன்னாடிருந்து அடிப்பான் கைஸ். அதுக்கு தான் கைஸ், ஏன்னா இந்த மாதிரி நான் நிறையா செருப்படி வாங்கியிருக்கேன், நல்லதான். ஓகே, இங்கே தான் இருப்பான் நம்புகிறேன். இந்த பொழந்துட்டு வருவோம்.
ஏய் மைண்ட் ஷிஃப்ட் இங்கே போகலாமா வேணாமா ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்ப்போம். ஏய் டைமண்ட் இருக்குது சூப்பரு. ஐயோ சொன்ன உடனே சாம்பி வந்துட்டானே போடு. ஒருத்தன் தான் இருக்கிறான். ஏய் 2 ஏய் 3 பேர். ஐயா என்னடா சொன்ன போட்டு பொழப்பன்னு சொன்னோன்னா 3 பேர் என்ன சேர்ந்து பொழக்கிறீங்க? டே நிறுத்துங்கடா சொன்னா கேளுங்கடா. டே ஐயோ ஷீல்டை உடச்சிருவானுங்க போலியே. டே 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 நில்லுங்கடா, நான் ஒரேடியாச்சும் வச்சுக்கிறேன்டா, ஆனால் அவமானமாக இருக்கும்டா. டே ஐயோ மரியாதை போயிரும்டா. ஐயோ என்னடா அடிக்கிறீங்க? டே நிறுத்துறா. டே சாவுடா என்னை அடிக்கிறா. ஐயோ 3 கொண்டு வந்துட்டானே என்ன கிழிச்சிருச்சா? ஐயோ இந்த நேரத்தில் அடிச்சிருக்கணுங்க. மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ 3 இருக்குங்க. 3 இருக்கேன். நிறுத்துங்கடா. ஐயோ அடிச்சானுங்க. ஒரு ஆட்டு தான் இருக்குது, அரை ஆட்டு தான் இருக்குது. ஏ நிறுத்திடு. ஐயோ சாவ போகிறேன். எதுக்குடா இது அழுத்தினா கேட்டிங்கன்னா மாற்றி அழுத்தினா கன்ஃபார்மாக சாவ போகிறேன். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா சொல்லி வாங்கி செத்துறேன். சரி ஓகே கைஸ், நான் வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே வந்துட்டேன். ஏற்கனவே ஒருத்தனை சாப்பிட்டேன், இப்போ 2 பேர் இன்னொருத்தனை உங்கள் முன்னாடி சாப்பிட்டேன். ஏய் முதுகேந்து அடிக்கிறான் பாருங்க. இப்போ தான் அவன் இங்கே இல்லை தப்பிச்சு ஓட்டான் போல பயந்து அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பின்னாடி இருந்து அடிக்கிறியா? இருடா பொறுமையாக நான் ரசிச்சு அடிப்பேன். வாங்கிக்க இந்தா வாங்கிக்க. என்னடா சத்தம் இப்படி கேட்குது? ஏன்டா கொட்டாய விட்ற? நாத்தம் தாங்கலை. ஓகே 1 கிடச்சிருச்சு. இன்னொன்று கிடச்சிருச்சு. என்னடா 2 தான் கட்சிக்கு ஷோர். என்ன சத்தம் ஒரு இவ்வளோ ஹெவியாக கேட்குது? அங்கே இன்னொன்று இருக்கு. ஐயோ நல்ல வேலை விட்டு போயிருப்பேன். இங்கே மொத்தம் 3 டைமண்ட் கிடச்சிருக்கு. உள்ளே போகலாமா இல்லை எங்கே போகலாமா? சரி உள்ளே போகலாமா தெரியலையே. சரி உள்ளே போவோம். ஸோ காய்ஸ் நான் வந்து மறுபடியும் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைமண்ட் கிட்ட போயிட்டு. ஐயோ ஸ்க்ரீன்ஷாட் பட்டன் ஆயிடுச்சு. சரி டைமண்ட் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் இருந்தான், இவனை போட்டு தாக்கிட்டேன். ஆனால் ஹெல்த் பாரை பார்த்தீங்கன்னா பாதி ஹெல்த் பாரை காணோம். ஷீல்டுக்கும் டேமேஜ் ஆயிடுச்சு. எதுக்குடா மேலே இறங்கிட்டிங்கன்னா மேலே ஒரு டைமண்ட் இருக்குது. இருங்க டார்ச் வச்சு ரைட் சைடு மேலே இருக்கும் பாருங்க, இங்கே தெரியுதா? ஏய் 3 இருக்கா? சூப்பரு. ஓகே ரெண்டாவது இருங்க கொஞ்சம் போட்டுப்போம், இல்லை கீழே விழுந்துருச்சுன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். கையில் விழுந்தால் தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஓகே இன்னும் 1 தான் இருக்குது, வெயிட் பண்ணிப்போம். ஏய் இன்னொன்று இருக்குது. சூப்பரு. நம்மளுக்கு லக்குக்கெல்லாம் லக்கு. ஓகே இப்போ எப்படி கீழே போகிறது? பிளாக்கை போட்டு எம்எல்ஜி பண்ணி போயிடுவோமா? எம்எல்ஜினா வாட்டர் இருக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டருக்கு பதிலாக நான் பிளாக் வச்சு பண்ணேன். அப்போ தான் டேமேஜ் கொஞ்சமாச்சு குறையும். போடு இப்படி கரெக்டாக போட்டோன்னா மஸ்ஸா கெத்தா ஸ்ரீசாந்தா. ஓஹோ ஓகே மட்டனா மட்டனு தான். மட்டன் மட்டனை திங்கிறதுனால வாய் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது கைஸ். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். குக்குடு மட்டன்லாம் போடு பிக்கெட்ஸ் பண்ணிட்டேன். சூப்பரு. இது பண்ணலாம், இதுவே பண்ணிடுவோம். செஸ்ட் பிளேட் இங்கே பாருங்கள் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. கவர்டு மீ வித்து டைமண்ட்ஸா? டைமண்டில் நான் கவர் பண்ணிட்டேன், அதனால நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. எல்லாம் உங்களால் தான் கைஸ், நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே டைமண்ட் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். அங்கே தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண கண்டுபிடிச்சேன். ஓகே இப்போ எப்படி போகிறது? பக்கெட்டும் இல்லையா மொண்டலான்னு பார்த்தா, பக்கெட்டும் பாத்ரூமில் இருக்கணும். அப்போ எடுத்துக்கூடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கேமில் சொன்னேன் காய்ஸ், கேமுக்கு கொண்டு வந்துடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடியாது காய்ஸ் கேமுக்குள்ளலாம். ஓகே 1 ஏய் சூப்பர். இன்னும் 2 இருக்குது. ஏய் இன்னொன்று இருக்குது. ஐயோ ஒரே இடத்துல நம்மளுக்கு இத்தனை டைமண்ட் கிடச்சிருக்கு. மேலே 1 இருக்குது. சூப்பர். இன்னொன்று இருக்கா? ஏய் இன்னொன்று ஓடு. இத்தனை டைமண்டு ஒரே இடத்துல 8 டைமண்ட் கிடச்சிருக்கு. சூப்பர் கைஸ். இதுக்கு லக்குக்கெல்லாம் லக்கு. சுத்தமாக ஒன்றும் தெரில, எனக்கே தெரில. கண்ணா வீணான்னு உடச்சிட்ருக்கேன். நீங்கள் ப்ரைட்னஸ் வச்சு பாருங்கள், அப்போ தான் ஓரளவுக்காச்சும் தெரியும். ஓகே சரி டைமண்ட் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சரி ஓகே கைஸ் நம்ம வந்து லெகின்ஸ் பண்ணுவோமா? நான் 8 டைமண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. 8 இருக்குன்னா நம்ம ஏதாவது பண்ணணும்ல, என்னால் பண்ணிடுவோம். டைமண்ட் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை கைஸ். அப்படி தான் பண்ணணும்னு பார்த்தேன். டைமண்டை பார்த்தோன்னே சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு பார்த்தீங்களா டைமண்டில் வந்துட்டேன். லெக்கின்ஸ் பூட்ஸ் மட்டும் சில்வரில் இருக்குது. சரி வாங்க கைஸ் நான் டைமண்ட்க்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே கைஸ் இங்கே வந்திருக்கேன்.
இங்கே டைமண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரில. ஒரு பெரிய கேவுக்கு வந்துட்டேன். இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது. வேற லெவல் இன்னொன்று இருக்கா? என்னடா ஒன்றை மட்டும் வச்சுட்டு என்னடா பண்ணுற? ஒன்றா தராங்க. அங்கே ஒன்று இருக்கு. சூப்பரு. லைட்டாக இதை ப்ளூ கலரில் தெரிஞ்சு காய்ஸ். மட்டும் விட்டு கன்ஃபார்மாக விட்டு போயிருப்பேன் நான். ஜஸ்ட்டு என்னன்னு போய் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தேன், அதனால தெரிஞ்சிச்சு. ஓகே 1 2 3 சூப்பர் 3. ஓகே 1 கிடைக்கிறான்னு சொன்னோடனே 4 கழிச்சிச்சு. வேற லெவல். 7 இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. ஏரசா படமாட்டோன்னு சொன்னேன். இப்போ என்னத்த பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கிடச்சிருச்சு. இன்னும் நம்ம கொஞ்சம் மட்டும் பண்ணோன்னா நம்ம எல்லாம் கரீச் பண்ணிடலாம். நம்ம கிட்ட ஏற்கனவே இது பண்ணிட்டோம் லெகின்ஸு. பூட்ஸாக இது பண்ணிடுவோம். ஏன்னா பூட்ஸுக்கு நம்மக்கிட்ட சில்வரில் ஒன்று இருக்குது. அடுத்து நம்ம ஆக்ஸு தான் பண்ணணும். ஸ்வாடு பண்ணிடுவோமா? என்னது இல்லைன்றது 2 லெமன் இருக்கே. ஸ்டிக் இல்லையா? ஓகே இருங்க, நம்ம ஸ்டிக்கு பண்ணுவோம். ஸ்டிக்கு 4 ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படி இங்கே 1 அப்படி இங்கே 2 ஸ்வாடை பண்ணியாச்சு. இன்னும் நம்ம இது மட்டும் அது பேர் என்ன, பூட்ஸை மட்டும் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும். இன்னும் கிடச்சிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ். ஃபுல் டைமண்ட் ஆர்மரில் மாறிடுவேன். பாருங்க காய்ஸ், ஃபுல் ஆர்மரில் தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், அங்கே அரை மட்டும்தான் இருக்குது. கீழே ஆட்டுக்கு மேலே பாருங்கள், அரை மட்டும்தான் கம்மியாக இருக்குது. அதை மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, சும்மா தக்காளி பண்ணிடலாம். என்ன தக்காளி அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை காய்ஸ். அங்கே ஒரு டைமண்டை பார்த்துருக்கேன், ஆனால் எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரில. ஏன்டா டைமண்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறது, திருமுள்ளு வேலை பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை காய்ஸ், நான் திருமுள்ளு வேலைலாம் பண்ணல. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் காய்ஸ். 1 மணி நேரம் ரெக்கார்டு வீடியோ காய்ஸ். இது 1 மணி நேரமாக ரெக்கார்ட் பண்ணேன் இந்த வீடியோவை. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நடுவில் பண்ணி இது பண்ணி அது பண்ணி எத்தனை பண்ணிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி பண்ணி தான் இத்தனை பண்ணி வச்சுருக்கேன். அது ஹார்ட் ஒர்க் அவசரமாச்சு நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். கிடச்சிக்கிட்டே இருக்குது டைமண்டு. இங்கே ரெட் ஸ்டோனில் இருக்குது. ரெட் ஸ்டோன்லாம் இப்போ தேவையில்ல. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட் டைம் டைமண்ட் பண்ணும் போதே நம்மளுக்கு டைமண்ட் அமௌண்ட் பண்ணும் போதே அப்போ தான் நம்மளுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்த மாதிரி இருக்கும். டைமண்டு கலெக்டட்னு என்னமோ வந்துருச்சு அட்வான்ஸ்மெண்ட்டு. நல்லா பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ரொம்ப நேர்மையானவன். இப்போ நம்ம பூட்ஸ் பண்ண போகிறோம். ஃபைனலி ஃபுல்லாக டைமண்ட் ஆர்மருக்கு மாறிட்டோம். டைமண்ட் ஆர்மருக்கு இப்போ ஆக்ஸு பண்ணிட்டோம். வேறு லெவல். இதுக்கு மேலே நம்ம டைமண்ட் அவ்வளோவா தேவைப்படாது. ஏன்னா இப்போ தேவையான எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம். ஒப்சிடியன் அது கோலா. சரி இப்போ வேறு என்ன பண்ணலாம்? இன்னும் நம்மக்கிட்ட ஒரு டைமண்ட் கூட இல்லை. ஏதோ பண்ணுமா? எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை இப்போதைக்கு. எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. மாற்றிட்டேன். ஃபுல்லாக வந்துருச்சு. வேறு லெவல். டைமண்டில் கவர் ஆயிடுச்சு. டைமண்டில் கவர் ஆகிட்டேன். சூப்பர். வேறு லெவலா? மாசா கெத்தா? ஓஹோய். சரி ஓகே கைஸ், அடுத்த டைமண்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்குள்ள டைமண்ட் கேட்டிங்கன்னா சும்மா தேவைப்படும். இப்போ நம்மளுக்கு இப்படி கரெக்டாக வச்சுப்போம் ஆர்டர் வைஸ். அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்னு எவனோ அடிக்கிறானா யூஸ் ஆகும். ஸ்வாடு ஐயோ ஃபுல்லாக டைமண்டு மாசு. சரி ஓகே, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இங்கே ஒன்று பார்த்தேன் காய்ஸ். என்னன்னே தெரிலன்னா நம்பவே முடியல. இது வரைக்கும் பார்க்காததை நான் பார்த்துருக்கேன். அது என்னடா பூச்சி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இல்லை காய்ஸ். நீங்கள் நான் இருக்கிற இடத்த பாருங்கள். ஃபுல்லாக காப்பரு வேறு என்னென்னமோ வச்சு பண்ணியிருக்காங்க மெட்டாலை வச்சு. என்னது வேக்ஸ் ஆஃபா? இது என்னது? கொன்னதுக்கு போல் இருக்குது. இது பேர் வேக்ஸு போல். என்ன குட்டி குட்டியாக வருது, அடிக்கவே முடியல. ஐயோ நிறுத்துறா ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இது என் ஸ்பானர் வேறு காய்ஸ். இது என்னன்னே புரியல. திடீர்னு பார்த்தேன். ஐயோ நான் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா ஜஸ்ட் மிஸ்டேக். இன்னும் சத்தம் கேட்குது. மேலையா? டேய் போ. ஓகே இது என்னது? என்னது இது? வச்சு பார்ப்போம். இது என்னது? செக் யுவர் ரெசிபி. புரியல. ரெசிபி புக்கா? என்ன ரெசிபி புக்கு? என்னன்னே தெரியல காய்ஸ். புதுசு என்னென்னமோ வருது. எனக்கு தெரிஞ்சது காப்பராக இருக்கும். மறுபடியுமா? போடா. என்னடா எங்கே கண்டினியூ பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா
செருப்படி வாங்கிட்டேன், அதனால தான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க guys, மஷ்ரூம் மண்டையை நான் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போச்சு பாய்சனும். பாய்சனம் பண்ணலாமாடா விட்ற, போடா அப்படி. இங்கே நீங்கள் நல்லா பிரிட்டிஷ் வச்சு உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், யார்ட்டே ஃபுல்லாக குறைச்சிட்டானுங்க. மஷ்ரூம் மண்டைனுங்க புதுசாக இந்த அப்டேட்டில் விட்ருக்காங்களா என்னன்னு தெரியல, இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த டைமண்டு ஸ்கெலிட்டன் வந்து ஆர்மர்லாம் போட்டுக்கிட்டு மேலே மஷ்ரூம்லாம் வளர்ந்துருக்கு. அதுவும் அம்ப பாய்சன் போடுறான், இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது என்ன வருஷன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.21. என்னடா 1.20 வரைக்கும் தான் வந்திருக்கு, 1.21 நல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.21 வந்துருச்சு. அது வந்து இப்போ தான் வந்திருக்கு, ரீசெண்டாக ரிலீஸ் ஆனிச்சு. டவுன்லோட் பண்ணாமல் அதை பார்த்தேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கோசரம் தாங்க நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இப்போ தப்பிக்க முடியும். மறக்காமல் பண்ணிடுங்க. சண்டையை மூட்டி விட்டுருவோமா அவனுக்கும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சண்டையை மூட்டி விடுவோம், ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த 2 பேர் செத்தானுங்க. போட்டு சண்டையை மூட்டி விட்டேன், வேற லெவல். இப்போ யார் சாவா இவனா எனக்கு தெரிஞ்சு இவன் ஏற்கனவே அடி வாங்கிட்டான், அவன் தான் நினைக்கிறேன், அவன் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். இதா இவன் இப்போ நான் பார்க்குற பாருங்க, அவன் தான். ஐயோ பாய்சனா, செத்தேன். டாட்டா பாய் பாய் see you. நம்ம நார்மலாக மாறிட்டோம், வேற ஒன்றா நடிச்சிருக்கோம். நீங்கள் லைக் பண்ணாதாங்க தான் நான் செத்தேன். ஸ்கெலிட்டனா ஓகே. சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் ஆளில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் கதவு தட்டும். சரி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு வாட்டி. ஸ்டிக்கு, பெட்டு. சரி பை guys, பை.